ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன டிஷ் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ எங்கள் தாத்தாவும் சரி, எங்கள் அம்மாச்சி, எங்கள் அப்பத்தா எல்லோரும் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்து ஊட்டி வளர்த்த ஒரு சைனீஸ் டிஷ். நான் வந்து பேசிக்கலி வந்து சைனா அண்ட் இந்தியா ரெண்டையும் வந்து சேர்ந்தேன். எங்கள் அப்பா வந்து சைனா அண்ட் அம்மா வந்து இந்தியா. தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பேபி கார்ன், பொட்டேட்டோ, கேப்சிகம், ஆனியன், அப்புறம் சிக்கன். மெயின் டிஷ்ஷு சிக்கன் தான். டைமில் உள்ளே இறக்கும். நம்ம ஒவ்வொரு படியாக அப்படியே முழுசாக போட்டுக்கிறோம். நான் போட்டுருக்க மாதிரி போடுங்க, அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். தண்ணி ஊற்றிடுறோம். இஞ்சியும் வெள்ளைப்பூடும் ஆட் பண்ணிக்கிறோம். விசிலில் சூப் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அப்பாவோட அப்பா, அதுக்கப்புறம் அம்மாவோட அப்பா ரெண்டு பேருமே வந்து மிலிட்ரி மேன். இந்த பக்கம் எங்கள் தாத்தா வந்து என்னடானா இந்தியா சைனா பார்டரில் இருப்பார். அந்த பக்கம் அவர் வந்து என்னன்னா சைனா இந்தியா பார்டரில். அப்படி இருக்கிறப்போ ஒரு துண்டு பீடி கொடுக்க போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக தான் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க. மேரேஜே வந்து ஒரு பெரிய எதிர்ப்பில் தான் நடந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா மேரேஜ் ஸ்டோரி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து சொல்கிறேன். அண்ட் பேலன்ஸ் வந்து சூப் குடிச்சிக்கிட்டே கண்டினியூ பண்ணுவேன். சூப் ரெடி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், சூப் வந்து வச்சு முடிச்சிட்டோம். கோல்டு வந்துருக்கு, ஸோ அதனால் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம் சூப்பில். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த சூப் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் குழந்தையா இருக்கிறப்போ எனக்கு இதான் கொடுத்தாங்க. சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா சைனீஸ் சூப்பு, ஸோ இங்கே நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா என்னன்றதை வந்து கேட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைனீஸ் டிஷ் இது எல்லாமே பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது. அண்ட் இதை நீங்கள் சாப்பிட்லாமா வேணாமான்றதையும் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து கேமராமேனை கூப்பிட்டேன், அந்த பையன் வீடியோ எடுக்கவே வர மாட்டேன்ட்டான். ஸோ நீங்கள் வந்து என்ன ஏது என்னன்றதை நீங்கள் தான் இது பண்ணணும். அண்ட் சைனீஸ் டிஷ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பேன். எஸ், இது வந்து உங்களுக்கு பார்க்குற பொய் மாதிரி இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், அந்த சைனீஸ் ஃபேஸ் கட் வந்து இருக்கும். எஸ், அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை.